நாகப்பட்டினத்துலேருந்து எல்லா கூட்டத்துமே அவ்வளோதான் பேசியிருக்கிறாரு. கரூர்லையும் நாமக்கல் எல்லாத்துலேயுமே இதுலேயும் அவ்வளோதான். முன்னாடியே வந்தது அப்படிங்கிறது வந்து எப்பயுமே முன்னாடி வர தயாராக இருந்திருப்பார். இவங்களுக்கு வந்து இதே மாதிரியான நிபந்தனை இன்னைக்கு 31 விதிச்சிருக்காங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தை ஈரோட்டில் வந்து அடுத்து 82 விதிச்சிருக்காங்களா. அந்த மாதிரி நிபந்தனைகளில் அவர் இத்தனை மணிக்கெலாம் வந்துருங்கன்னு சொன்னால் செஞ்சிருக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் நார்மலாகவே நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி இப்போ விஜய்னால தான் வந்து 8 மணின்னு சொன்னார், 8 மணிக்கு வந்தாராங்கிற கேள்வி எழுது. இதற்கு முன்னாடி வந்து 8 மணின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்தாருங்கிறத பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தோம் நம்ம. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக அவர் திருச்சியில் வந்து முதல் முறையாக கூட்டம் போடும்போது ரொம்ப தாமதம் வந்தார். அதை எல்லா ஊடகங்களும் பெரிதுபடுத்தின மட்டும் பெருமைப்படுத்தின. அப்போ வந்து தே ரீகால்ட் அண்ட் ரிமெம்பர்டு எம்ஜிஆர் அண்ட் அண்ணா. எம்ஜிஆர் காலத்தில் அண்ணா காலத்தில் வந்து ராத்திரி 10 மணிக்கு கூட்டம் வரும், ஆனால் காலைல 4 மணிக்கு தான் தலைவர் வருவார், 4 மணி வரைக்கும் மக்கள் காத்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் எல்லா ஊடகங்களையும் ஸ்கிராலில் வந்து டைட்டிலாக சப்டைட்டிலாக பெருமையாக போட்டாங்க. அப்போ கரூரில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே அவர் 12 சொன்னார், ஆனால் அவர் 8 மணிக்கு தான் வந்தார் அப்படின்னு சம்பந்தம் இல்லாமல் அப்படியே நெகட்டிவாக மாற்றி போட்டாங்க. அவர் பெர்மிஷன் கேட்டிருந்தது 3 to 8க்குள்ள. அந்த டயத்துக்குள்ள வந்துட்டார். அதனால அந்த கரூர் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல நீங்க எப்ப லேட்டா வந்தீங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு டென்ஷன்ல இருந்து பாரலாம் சொல்ல முடியாது. அதற்கப்புறம் 2-3 பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டாரு. அவர் பொதுக்குழு உட்பட மற்ற கொடுத்தாரு. அதனால வந்து அவர் கூல் அண்ட் கம்போஸ்ட் அடுத்த கட்டத்தை நடந்துட்டாரு தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ்லயுமே இது போன வந்து ஒரு 72 நாட்களுக்கு பிறகு ஒரு பொது வெளியில பொதுமக்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷனோ பார்த்துட்டோமெல்லாம் பார்க்கல. நார்மலா தான் இருந்தார். சீக்கிரம் வந்தது, சீக்கிரம் வர சொன்னாங்க, சீக்கிரம் வந்தார். இப்போ இதுக்கு முன்னாடி வர சொல்லிருந்தாலும் வந்திருப்பார். பட் இந்த நிபந்தனைகள் மற்றவர்களுக்கு விதிக்கப்படுகிறதாங்க முக்கியமான கேள்வி. நயினார் நாயந்திரன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, பாஜகவுடைய மாநில தலைவர். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை எதிர்த்து ரெண்டும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 8 மணிக்கு வந்தீங்களா, 8:15 வந்தீங்களா, 8:30 வந்தீங்களா, ஏன் வந்தீங்க, எத்தனை 5400 பேர் தானே சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கியூஆர் கோடெல்லாம் வந்து இந்தியாவில் பொதுக்கூட்டத்தில் வேற யாருக்காவது கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. யாருக்காவது கொடுத்துருப்பாங்களா கியூஆர் கோடோட ஒரு பொதுக்கூட்டம்? இது மாதிரி பொதுமக்களை சந்திக்க போறதுக்கு ஒரு கியூஆர் கோடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசு. அதையும் எதிர்கொண்டு கியூஆர் கோடு இல்லாதவங்களே உள்ள அனுமதிச்சு போய் நின்று பார்த்தாங்க. நல்ல க்ரௌடு, நல்லா டீல் பண்ணாங்க. டைம் ஷார்ட்டா முடிச்சதா நான் நினைக்கிறேன். கரெக்டாக தான் முடிச்சார், அவ்வளோதான் பேசுவார்னு புரிஞ்சுக்கிறேன். டைம் முன்னாடியே வந்தது வந்து எனக்கு ஒன்றும் புதுசாக முன்னாடி வருஷம்னா வந்துட போறாரு. அதனால தான் திரு ஆதவ அர்ஜுனாவும் இருக்கட்டும், இல்லை